செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 9 பேரிடம் கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அரசு தரப்பு சாட்சிகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. இந்த விசாரணையின் போது தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைப்பில் இருக்கிறார். பரிமளா, வணக்கம். இன்றைக்கு காலையிலேயே 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பு சாட்சி விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தில் காலையிலேயே, அதாவது 8:30 மணி அளவிலேயே ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணையின் இறுதியில் வருகிற 9ஆம் தேதி 9 பேரும் ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 9 பேரிடமே காலை முதலே கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு சாட்சியங்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து 9 பேரிடம் கொஸ்டினிங் எனப்படக்கூடிய அந்த வகையில் 9 பேரிடமும் தனித்தனியாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விசாரணையானது வருகிற 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 2019ஆம் ஆண்டு வெளிச்சத்துக்கு வந்த இந்த வழக்கு பல பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து மிரட்டிய கும்பலின் கொடூரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வழக்கில் தான் சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், ரோஹன்பால், பாபு, அருண்குமார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை முக்கியமாக சிபிசிஐ விசாரித்து வரக்கூடிய சூழலில் 9 பேருமே கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வருகிற 9ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை முழுவதுமாகவே வீடியோ கான்பரன்சிங் முறையில் நடத்தப்பட்டு வருகின்றது. விசாரணையில் ஆஜராகும் சாட்சியங்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவருமே மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளில் தான் முழுக்க இந்த விசாரணையானது நடைபெற்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட நிலையில் தற்பொழுது 9 பேரும் மதுரையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரிமளா.